அன்பின் இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த நாளில் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 23வது அதிகாரம் 13ஆம் வசனத்திலிருந்து 33வது வசனம் வரையிலும் நாம் தியானிக்கலாம். மத்தேயு 5ஆம் அதிகாரத்தில் மலைப்பிரசங்கத்தை தொடங்கின ஆண்டவர் அங்கே பாக்கியவான்கள் என்று பட்டியலிடுகிறாரே, அதற்கு எதிர்மறையாய் வாழ்ந்த பரிசேயர்களை பார்த்து, வேதபாரகர்களை பார்த்து, மாயக்காரரை போல வாழ்ந்தவர்களை பார்த்து, அந்த பாக்கியம் உள்ளவர்கள் இங்கே எப்படி மாற்றப்படுகிறார்கள் என்கிற ஒரு 8 ஐயோக்களை போட்டு இங்கே ஆண்டவர் பேசுகிறதை நாம் பார்க்க முடியும். முதல்ல சொல்லுகிறார், மாயக்காரராகிய வேதபாரகரே பரிசேயரே உங்களுக்கு ஐயோ, மனுஷர் பிரவேசியாதபடி பரலோக ராஜ்யத்தை பூட்டி போடுகிறீர்கள். நீங்கள் அதில் பிரவேசிக்கிறதும் இல்லை, பிரவேசிக்க போகிறவர்களை பிரவேசிக்க விடுகிறதும் இல்லை. இந்த உலகத்தில் பரிசுத்தமாய் வாழ்கிறதே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இயேசு மலைப்பிரசங்கத்தில் 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது என்று சொல்லுகிறார். பரலோக அரசுக்குள் செல்லுகிறது தான் பாக்கியமுள்ள வாழ்க்கை. இவர்களும் பிரவேசிக்கிறதில்லை, பிரவேசிக்க போகிறவர்களையும் பிரவேசிக்க விடுகிறதில்லை. அதனால் இவர்களுக்கு ஐயோ என்று சொல்லி ஆண்டவர் பேசுகிறதை பார்க்கிறோம். அதனைத் தொடர்ந்து 2ஆவதாக சொல்லுகிறார், மாயக்காரராகிய வேதபாரகரே பரிசேயரே உங்களுக்கு ஐயோ, பார்வைக்காக நீண்ட ஜெபம் பண்ணி விதவைகளின் வீடுகளை பட்சித்து போடுகிறீர்கள், இது நிமித்தம் அதிக ஆக்கினையை அடைவீர்கள் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். ஆனால் இவர்கள் விதவையின் வீடுகளை பட்சித்து போடுகிறவர்களாக, துன்பப்படுத்துகிறவர்களாக இவர்கள் இருக்கிறபடியினால இவர்கள் ஆக்கினையை அடைவார்கள், ஆறுதலை அல்ல ஆக்கினையை அடைவார்கள் என்று சொல்லி அவர்களுக்கு ஐயோ என்று ஆண்டவர் பேசுகிறதை பார்க்கிறோம். அதனை போல 3ஆவதாக மத்தேயு 5:5 ஆண்டவர் சொல்லுகிறார், சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்தரித்துக் கொள்வார்கள் என்று சொல்லுகிறார். இங்கே மாயக்காரராகிய வேதபாரகரே பரிசேயரே உங்களுக்கு ஐயோ, ஒருவனை உங்கள் மார்க்கத்தானாக்கும்படி சமுத்திரத்தையும் பூமியையும் சுற்றி திரிகிற, ரொம்ப பிஸியாக ஒர்க் பண்ணுறீங்க, அவர்கள் சாந்த குணத்தோடு கூட இருக்கிறார்கள், அவன் உங்கள் மார்க்கத்தானான போது அவனை உங்களிலும் இரட்டிப்பாய் நரகத்தின் மகனாக்குகிறீர்கள். அங்கே பூமியை சுதந்தரித்தல், இங்கே நரகத்தை சுதந்தரிக்கிறவர்களாக இவர்கள் ஓடி ஓடி உழைக்கிறார்கள், அவர்களுக்கு ஐயோ என்று இயேசு பேசுகிறதை பார்க்கிறோம். அதனைத் தொடர்ந்து 5ஆம் அதிகாரம் மத்தேயு 6ஆம் வசனத்தில் நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள் என்று சொல்லப்படுகிறது. ஆனால் இங்கே 16லிருந்து 22 வரையிலும் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், குருடரான வழிகாட்டிகளே உங்களுக்கு ஐயோ, எவனாயிலும் தேவாலயத்தின் பேரில் சத்தியம் பண்ணினால் அதனால் ஒன்றுமில்லை என்றும், எவனாயிலும் தேவாலயத்தின் பொன்னின் பேரில் சத்தியம் பண்ணினால் அவன் கடனாளி என்றும் சொல்லுகிறீர்கள். மதிகேடரே குருடரே, எது முக்கியம், பொன்னை பரிசுத்தமாக்குகிற தேவாலயமோ? மேலும் எவனாயிலும் பலிபீடத்தின் பேரில் சத்தியம் பண்ணினால் அதனால் ஒன்றுமில்லை என்றும், எவனாயிலும் அதன் மேல் இருக்கிற காணிக்கையின் மேல் சத்தியம் பண்ணினால் அவன் கடனாளி என்றும் சொல்லுகிறீர்கள். மதிகேடரே குருடரே, எது முக்கியம், காணிக்கையை பரிசுத்தமாக்குகிற பலிபீடமோ? ஆகையால் பலிபீடத்தின் பேரில் சத்தியம் பண்ணுகிறவன் அதன் பேரிலும் அதன் மேல் உள்ள எல்லாவற்றின் பேரிலும் சத்தியம் பண்ணுகிறான். தேவாலயத்தின் பேரில் சத்தியம் பண்ணுகிறவன் அதன் பேரிலும் அதில் வாசமாயிருக்கிறவரின் பேரிலும் சத்தியம் பண்ணுகிறான். வானத்தின் பேரில் சத்தியம் பண்ணுகிறவன் தேவனுடைய சிங்காசனத்தின் பேரிலும் அதில் வீற்றிருக்கிறவரின் பேரிலும் சத்தியம் பண்ணுகிறான். நீதியின் மேலே பசிதாகம் உள்ளவர்கள் திருப்தி அடைவார்கள். இவர்கள் சத்தியத்தை பற்றி பேசுகிறதற்கு அது ஒன்று இல்லை அப்படின்னு சொல்லி இவர்கள் நீதியை புறக்கணிக்கிறவர்களாய் வாழ்ந்தபடியினால இவர்களுக்கு ஐயோ என்று சொல்லுகிறார். நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்களுக்கு திருப்தி, நீதியை புறக்கணிக்கிறவர்களுக்கு ஐயோ என்று இயேசு கிறிஸ்து இங்கே பேசுகிறதை பார்க்கிறோம். அதனைத் தொடர்ந்து மத்தேயு 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள் என்று சொல்லப்படுகிறது. இங்கே மத்தேயு 23வது அதிகாரம் 23ஆம் வசனத்தில் மாயக்காரராகிய வேதபாரகரே பரிசேயரே உங்களுக்கு ஐயோ, நீங்கள் ஒத்தலாமிலும் வெந்தயத்திலும் சீரகத்திலும் தசமபாகம் செலுத்தி நியாயப்பிரமாணத்தில் கற்பித்திருக்கிற விசேஷித்தவைகளாகிய நீதியையும் இரக்கத்தையும் விசுவாசத்தையும் விட்டுவிட்டீர்கள். இவைகளையும் செய்ய வேண்டும், அவைகளையும் விடாதிருக்க வேண்டும் என்று இயேசு பேசுகிறார். இவர்களுக்கு ஐயோ. அங்கே
இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். இவர்கள் இரக்கத்தையும் இவர்கள் விசுவாசத்தையும் நீதியையும் இவர்கள் விட்டுவிட்டபடியினால, இரக்கத்தை விட்டுவிட்டபடியினால இவர்களுக்கு இரக்கம் கிடைக்க போகிறதில்லை. இவர்களுக்கு ஐயோ என்று சொல்லி இயேசு கிறிஸ்து பேசுகிறதை பார்க்கிறோம். அதே போல் அடுத்த காரியத்தில் 5ஆம் அதிகாரம் மத்தேயு 8ஆம் வசனத்தில் இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள் என்று சொல்லி ஆண்டவர் பேசுகிறார். இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள். இங்கே 23ஆம் அதிகாரம் 25, 26 ஆண்டவர் சொல்லுகிறார், மாயக்காரராகிய வேதபாரகரே பரிசேயரே உங்களுக்கு ஐயோ, போஜனபான பாத்திரங்களின் வெளிப்புறத்தை சுத்தமாக்குகிறீர்கள், உட்புறத்திலோ அவைகள் கொள்ளையினாலும் அநீதியினாலும் நிறைந்திருக்கிறது. அதனால் குருடனான பரிசேயனே போஜன பாத்திரத்தின் வெளிப்புறம் சுத்தமாகும்படி அவைகளின் உட்புறத்தை முதலாவது சுத்தமாக்கு. அங்கே இருதயத்தின் சுத்தத்தை பற்றி பேசுகிறார். அவர்கள் பாக்கியவான்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இங்கே வெளிப்புறம் சுத்தமாக்கப்பட்டு உட்புறம் அசுத்தமாக்கப்பட்டிருக்கிறபடினால அவர்களுக்கு ஐயோ என்று சொல்லி பேசுகிறதை பார்க்கிறோம். அதை தொடர்ந்து 7வது பாக்கியமாக மத்தேயு 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள் என்று சொல்லப்படுகிறது. இங்கே 27, 28 மாயக்காரராகிய வேதபாரகரே பரிசேயரே உங்களுக்கு ஐயோ, வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறைகளுக்கு ஒப்பாயிருக்கிறீர்கள், அவைகள் புறம்பே அலங்காரமாய் காணப்படும், உள்ளேயோ மரித்தவர்களின் எலும்புகளினாலும் சகல அசுத்தங்களினாலும் நிறைந்திருக்கும். அப்படியே நீங்களும் மனுஷருக்கு நீதிமான்கள் என்று புறம்பே காணப்படுகிறீர்கள், உள்ளத்திலோ மாயத்தினாலும் அக்கிரமத்தினாலும் நிறைந்திருக்கிறீர்கள். மாயத்தினாலும் அக்கிரமத்தினாலும் நிறைந்திருக்கிறார்கள் என்று பேசுகிறார்கள். அவருக்கு ஐயோ என்று சொல்லுகிறார். சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள். இவர்கள் மாயத்தினாலும் அக்கிரமத்தினாலும் நிறைந்து சமாதானம் பண்ணுகிறவர்களைப் போல நடிக்கிறார்கள். இவர்களுக்கு ஐயோ என்று பேசுகிறதை பார்க்கிறோம். கடைசியாக மத்தேயு 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது என்று பார்க்கிறோம். நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள். 8ஆம் ஐயோவை பார்க்கிறோம். இங்கே 31 33 வரையிலும் தீர்க்கதரிசிகளை நீ கொலை செய்கிறவர்களுக்கு புத்திரராயிருக்கிறீர்கள் என்று நீங்களே சாட்சியாக இருக்கிறீர்கள் என்று ஆண்டவர் தொடங்குகிறாரே, நீங்களும் உங்கள் பிதாவினுடைய அக்கிரம அளவை நிரப்புங்கள் என்று சொல்லி ஆண்டவர் பேசுகிறதை பார்க்கிறோம். நீங்கள் தீர்க்கதரிசிகளின் கல்லறைகளை கட்டி நீதிமான்களின் சமாதிகளை சிங்காரித்து எங்கள் பிதாக்களின் நாட்களில் இருந்தமையானால் அவர்களோட நாங்கள் தீர்க்கதரிசிகளின் இரத்த பலிக்கு உடன்படிக்க மாட்டோம் என்று சொல்லுகிறீர்கள். இங்கே துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், இங்கே துன்பப்படுத்துகிறவர்களுக்கு ஆண்டவர் ஐயோ என்று சொல்லி இந்த 8 ஐயோக்களை போட்டு ஆண்டவர் இங்கே முடிக்கிறதை பார்க்கிறோம். பாக்கியவான்கள் என்று சொன்ன பட்டியலிலே நாம் பங்கு பெறும் பொழுது பரலோக ராஜ்யத்திற்கு உரியவர்களாக நாம் மாறுகிறோம். இங்கே ஐயோ என்கிற பட்டியலிலே நாம் இடம் பெறும் பொழுது நரகத்தினுடைய மகனாக நாம் மாற்றப்பட்டு நித்திய ஆக்கினையை அடையக்கூடியவர்களாக இருக்கிறோம். நாமே தீர்மானம் செய்வோம். பரலோக ராஜ்யத்தினுடைய வாசிகளாய் மாற வேண்டுமா, அல்லது நரகத்தின் மகனாக இந்த உலகத்தில் வாழ வேண்டுமா? பரிசுத்தமாய் நீர் சொன்ன அந்த பாக்கியவான்கள் என்கிற காரியங்களை கடைபிடித்து வாழ்ந்து பரலோக ராஜ்யத்திற்கு பங்காளிகளாக மாறுகிறதற்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம் என்று சொல்லி வாழுவோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தரை நம்பினோர் பேரு பெற்றோர், சீயோன் மலை போல் உறுதியுடன் அசையாமல் இருப்பார்கள், அசையாமல் இருப்பார்கள்.